ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர்பான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ திடீர்னு உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட அதை எஸ்ஐபி அமௌண்ட் மந்த்லி அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு எஸ்ஐபி வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட எஸ்ஐபி அமௌண்ட்டே இல்லைன்னா டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அப்படி பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க எஸ்ஐபியை எடிட் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 1000 வந்து மந்த்லி எஸ்ஐபி போட்டிருக்கீங்கன்னா அது 2000 ஆகும் 3000 ஆகும் சேஞ்ச் பண்ணாலும் எடிட் பண்ணியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மந்த்துக்கு ஒரு 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு டேட், அதாவது எஸ்ஐபி டேட் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய மெத்தேட்ல இருந்து புது மெத்தேடுக்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போட்டு சுவாரஸ்யமான வீடியோ சொல்லுங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நீங்கள் உங்களோட ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணதுமே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட ரிட்டர்ன் என்ன, கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் எஸ்ஐபி செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை எஸ்ஐபி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த எஸ்ஐபி எல்லாம் ஒன் பை ஒன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ எந்த எஸ்ஐபியோட டேட்டோ அதோட அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எஸ்ஐபியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஸ்ஐபியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வந்து அந்த எஸ்ஐபியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். எடிட் எஸ்ஐபி, கேன்சல் எஸ்ஐபி அண்ட் ஸ்கிப் நெக்ஸ்ட் எஸ்ஐபி பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டாக இருக்கிற எடிட் எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எஸ்ஐபியில் மந்த்லி 100 போடுற மாதிரி 100 ருபீஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்து 100 சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 சேஞ்ச் பண்ணிவிட்டு 500 அப்படிங்கிறத வந்து செட் பண்ணுறேன். 500 அப்படிங்கிறத செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி டேட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா எண்டில் கேலண்டர் சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டை உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க, அந்த டேட்லேயே இருக்கட்டும். ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அப்டேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் எஸ்ஐபி சேஞ்சஸ், அதாவது அப்டேட்டட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அதாவது மந்த்லி அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. டேட்டு 5th எவ்ரி மந்த், அதாவது நான் 5ஆம் தேதி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டேட் கொடுத்துருக்கீங்களோ கேட்கும். ஸோ எல்லாம் கரெக்டாக தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி எஸ்ஐபி அப்டேட்டட் அப்படின்ட்டு வந்துடும். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் டேட் எல்லாமே கரெக்டாக காட்டும். கீழே டன் இருக்கும். டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதோட எஸ்ஐபி அமௌண்ட் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100ல இருந்தது. இப்போ பாருங்க நான் 500க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். 500க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து நீங்கள் ஆட்டோ பே செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி 100 இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகி அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே இருக்க எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு எஸ்ஐபி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.